அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம தீஷா கிச்சனில் மதிய சமையல் என்னென்னு பார்க்கலாங்களா? ஒரு பக்கம் சாதம் வச்சுட்டேன், இன்னொரு பக்கம் முளைக்கீரை கூட்டுக்கு முளைக்கீரை வெந்துக்கிட்டே இருக்குது, இன்னொரு பக்கம் பருப்பு, அதாவது பாசிப்பருப்பும் துவரம்பருப்பும் கலந்து வேக வச்சுருக்கேங்க. வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சிங்க. கீரையுமே நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம தாளித்து விட்டுற வேண்டியதுதான். கடாயில் எண்ணெய் விட்டாச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் சாம்பாருக்கு கொஞ்சம் கீரைக்குன்னு சேர்த்துட வேண்டியதுதான். இப்போ தான் தீஷா கிச்சனை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, தாளிப்பு ரெடி ஆகிடுச்சி. கொஞ்சம் சாம்பாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் நம்ம முளைக்கீரை கூட்டுலையும் சேர்த்துடலாம். கூட்டுக்கு இன்றைக்கி நான் பருப்பு போடலை, தேங்காய் மட்டும்தாங்க போட போகிறேன். அதுவுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். காலையில் துணியெல்லாம் துவைச்சி கொண்டு மாடியில் போட்டு வந்தால் இடையில 11 மணிக்கெலாம் ஒரு மழை வந்து எல்லா துணியும் நனைஞ்சிருச்சுங்க. திரும்பவும் இப்போ லைட்டாக வெயில் காட்டுது, அதில் தான் உணர்ந்துக்கிட்டு இருக்குது. தேங்காய் திருவி நம்ம கீரைக்கு சேர்க்குறத விட கீத்தாக வெட்டி அதை மிக்சியில் போட்டு தண்ணி விடாமல் நல்லா ட்ரையாக ஒரு ஓட்டை ஓட்டிட்டிங்கனாவே கிட்டத்தட்ட திருவண்ணா மாதிரியே பூ மாதிரியே இருக்கும். அதை நீங்கள் கீரை கூட்டு, பருப்பு கூட்டு எது செஞ்சாலும் போட்டு பாருங்கள், அதனுடைய சுவை வந்து தனியாக இருக்கும். சாம்பார் ரெடி ஆகிடுச்சி. சாதமும் வடிச்சிட்டேன். அடுத்து என்ன, கொஞ்சோண்டு இந்த தட்டை சோளம் பொரிக்க போகிறேங்க. இதுதான் இன்றைக்கி தொட்டுக்க. யாருக்கெல்லாம் இந்த தட்டை சோளம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். இதனுடைய டேஸ்ட்டு உண்மையில் கரகரன்னு. கிளைமேட் வேறு டல்லாக இருக்கா, நல்லா சூடாக சாப்பிட்டா வெறும் வாயிலே சாப்பிட்டுடலாம், அந்தளவுக்கு நல்லாயிருக்குங்க. ஒரு கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு ஒரு கையிலேயே எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்கேன். வீடியோ எடுக்கும்போது ஹெல்ப்புக்கு கூப்பிட்டா யாரும் வரமாட்டாங்க, நம்ம வேலையை நம்மதே பார்த்துப்போம். சரிங்க, இன்றைக்கி மதிய சமையல் சுட சுட சாதம், மாங்காய், வழக்கம் போல் உப்பு மாங்காய், தட்டை சோளம், கரகர மொறுன்னு தட்டை சோளம். அடுத்தது வெண்டைக்காய் சாம்பார். வாரம் 7 நாளும் சாம்பார் வச்சாலும் ஜம்முன்னு சாப்பிட்ருவோம், ஏன்னா அந்தளவுக்கு எங்கள் எல்லாருக்குமே சாம்பார் பிடிக்கும். அடுத்தது முளைக்கீரை கூட்டு, தேங்காய் போட்ட கூட்டு. சரிங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.